நாளினிலே இனிய நல்வேளையிலே இன்பம் பொங்கும் நாளினிலே இனிய நல்வேளையிலே இதயங்களின் சங்கமமே இறையரசின் மங்களமே இன்பம் பொங்கும் நாளினிலே இனிய நல்வேளையிலே உலகம் கண்ட உதயம் நம்மில் உறவு கொண்ட இதயம் மனங்கள் அன்பில் இணையும் அருள் மலையில் மலர்ந்து நனையும் கூரைகள் யாவும் இங்கு கரைந்திடுமே மன நிறைவு காண நெஞ்சம் விரைந்திடுமே கூரைகள் யாவும் இங்கு கரைந்திடுமே மன நிறைவு காண நெஞ்சம் விரைந்திடுமே இன்பம் பொங்கும் நாளினிலே இனிய நல்வேளையிலே இதயங்களின் சங்கமமே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய நல்லாவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. 1919 ஆண்டு திரு எஃப்ஏசி ரெபெல்லோ பேராசிரியர் சிஜே வர்க்கி, மும்பையை சார்ந்த ஏ சோரஸ் பேராசிரியர் ரத்னசாமி போன்றோர் முயற்சியால் முதல் அகில இந்திய கத்தோலிக்க பேரவை கூட்டப்பட்டது. 1934 ஆண்டு சிஜே வர்க்கி பூனாவில் அகில இந்திய கத்தோலிக்க பேரவை என்ற பெயரில் கூட்டம் நடத்தி விழிப்புணர்வும் ஆர்வமும் பொதுநிலையிடம் உருவாக்கப்பட்டன. 1942 ஆண்டு கத்தோலிக்கரின் சமய சமூக அரசியல் பொருளாதார முன்னேற்றத்திற்கு குரல் கொடுக்க வேண்டிய சூழல் உருவானதை உணர்ந்து இந்திய கத்தோலிக்க ஒன்றியம் என்ற பெயரில் ஒரு அமைப்பை உருவாக்க தீர்மானித்தனர். 1945 14 நிறுவன உறுப்பினர்கள் 500க்கும் மேற்பட்ட உறுப்பினர்களுடன் இணைந்து அதிகாரப்பூர்வமாக இந்திய கத்தோலிக்க ஒன்றியம் உருவாக்கப்பட்டது. திருச்சி மறை மாவட்ட கத்தோலிக்க சங்கமானது கடந்த 1967 ஆண்டு திருச்சி மறை மாவட்ட ஆயர் மேதகு டாக்டர் ஜேம்ஸ் மெண்டோசா அவர்களின் நல்லாசியுடன் தொடங்கப்பட்டது. நம் காமராஜ் நகர் பங்கில் 2010 ஆண்டு அருட்தந்தை சாமிநாதன் அவர்களால் 20 உறுப்பினர்களுடன் தொடங்கப்பட்டது. நோக்கம் கத்தோலிக்க மக்களிடையே ஒற்றுமையும் சகோதர அன்பையும் வளர்ப்பது. அரசியல் சட்டத்தில் கிறிஸ்துவ சிறுபான்மையினருக்கு அளிக்கப்பட்டுள்ள நியாயமான உரிமைகளையும் சலுகையும் முழுமையாக பெற ஆவண செய்தல். கத்தோலிக்க மக்களிடையே கல்வி, சமூக, பொருளாதார, பண்பாட்டு முன்னேற்றத்திற்கும் விழிப்புணர்வுக்கும் உழைத்தல். கத்தோலிக்க மக்களிடையே அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்துதல். திடன் கொள்ளுங்கள், அஞ்சாதீர்கள் என்ற எசாயாவின் இறைவாக்கிற்கேற்ப நம் மீட்பரின் பிறப்பை கொண்டாட தயாராக இருக்கும் நம் தீமையை கண்டு அஞ்சாமல் துணிவுடன் எதிர்கொள்ளவும் எடுத்துரைக்கிறார் இயேசு. பொதுநல பார்வையற்றோர் பார்வை பெற செய்தல், உடல் உள்ள நோய்களை போக்கி வாழ்வு அளிக்கவும் மற்றும் ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிப்பதே தன் வாழ்வின் மையம் என்கிறார். இயேசுவின் பணிகளை அறிந்த திருமுழுக்கு யோவான் தான் தயார் செய்த பாதை சரியான பாதை என வாழ்வில் நிறைவடைகிறார். நாமும் சரியான பாதையில் மகிழ்ச்சியுடன் வாழ வரம் வேண்டி இத்திருப்பலியில் இணைந்து பங்கேற்போம். சமூகமே உங்கள் அனைவரையும் இத்திருப்பலிக்கு பேரன்போடு வரவேற்பதில் நாங்கள் மகிழ்வு கொள்ளுகிறோம்.
இன்றைய நாளில் நமது பங்கு பணித்தளத்தில் சிறப்பாக பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய கத்தோலிக்க சங்கத்தினர் தங்களுடைய 15ஆம் ஆண்டு விழாவினை பெரும் மகிழ்வோடு கொண்டாடுகிறார்கள். இத்திருப்பலியையும் அவர்கள் முன்னின்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவ்வேளையில் கத்தோலிக்க சங்கத்தினுடைய வளர்ச்சிக்காகவும் அச்சங்கத்தில் இருந்து பணியாற்றி கொண்டிருக்கிற ஒவ்வொரு உறுப்பினருடைய உடல் நலத்திற்காகவும் அவர்களது குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் இவர்கள் முன்னெடுக்க இருக்கின்ற எல்லா விதமான பணிகளையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து ஆண்டவர் உன்னதமான திருக்கரத்திலிருந்து நிறைவான வரங்களை இவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டி இந்த பலி அவர்களுக்காக ஒப்புக் கொடுத்து வேண்டுவோம். இப்பலியில் மேலும் திலகர் திரு சுரேஷ் ஆண்டோ குடும்பத்தினர் இறைவனுக்கு நன்றியின் பலியாகவும், மகன் சிப்ரியனை விபத்திலிருந்து காப்பாற்றியதற்கு நன்றியாகவும், காயங்கள் விரைவில் நலமடைய வேண்டி வேண்டுதல் பலியாகவும், திடக்கோட்டை சூசைமேரி குடும்பத்தில் மரித்து அந்தோணிச்சாமி, செபஸ்தியம்மாள், பால்ராஜ், செங்கோல், மிக்கேலம்மாள், சூசை பிரகாசம், அமலோற்பவம், சந்தியாகு, அந்தோணியம்மாள் இவர்களது ஆன்மாக்கள் இறைவனிலே அமைதி பெறவும், மேலும் இறைவனில் மரித்திருக்கக்கூடிய அருள் பணியாளர் மேரி ஜூலியன் பெனடிக்ட் இவருடைய ஆன்மா இறைவனிலே அமைதி பெற வேண்டியும் இப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அன்பு சகோதர உறவுகளை, இத்தூய மறை உண்மையை தகுதியான உள்ளத்தோடு ஒப்புக் கொடுக்க தடையாக உள்ள குற்றங்கள் பாவங்கள் அனைத்தையும் ஏற்று இறைவனின் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியானர் புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இயேசுவின் பிறப்பின் பெருவிழாவினை ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கும் மக்களை நீர் கண்ணோக்கியருள் உம்மை வேண்டுகின்றோ. அதனால் இத்தகைய மாபெரும் மீட்பின் மகிழ்வுக்கு வந்து சேரும் நாங்கள் இதை பெருமகிழ்வோடும் மேலான வேண்டுதலோடும் என்றும் கொண்டாட ஆற்றல் பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியானவரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. கடவுளே வந்து உங்களை விடுவிப்பார். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 35 இறைமுத்துக்கள் 1-6 மீண்டும் 10 முடிய. அந்நாட்களில் பாலை நிலமும் பால்வொலியும் அகமகிலும், பொட்டல் நிலம் அக்களி படைந்து லீலி போல் பூத்து குலுங்கும். அது வளமாய் பூத்து குலுங்கி மகிழ்ந்து பாடி களிப்படையும். லெபனோனின் எழில் அதற்கு அளிக்கப்படும். கார்மேல் சாரோனின் மேன்மை அதில் ஒளிரும். ஆண்டவரின் மாட்சியையும் நம் கடவுளின் பெருமையையும் அவர்கள் காண்பார்கள். தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள். உள்ளத்தில் உறுதியற்றவர்களை நோக்கி திடன் கொள்ளுங்கள், அஞ்சாதிருங்கள். இதோ உங்கள் கடவுள் பழி தீர்க்க வருவார். அநீதிக்கு பழிவாங்கும் கடவுளாக வந்து உங்களை விடுவிப்பார். அப்போது பார்வையற்றோரின் கண்கள் பார்க்கும், காது கேளாதோரின் செவிகள் கேட்கும். அப்பொழுது கால் ஊனமுற்றோர் மான் போல் துள்ளி குதிப்பர், வாய் பேசாதோர் மகிழ்ந்து பாடுவர். ஆண்டவரால் விடுவிக்கப்பட்டோர் திரும்பி வருவர், மகிழ்ந்து பாடிக்கொண்டே சீயோனுக்கு வருவர். அவர்கள் முகம் என்றும் உள்ள மகிழ்ச்சியால் மலர்ந்திருக்கும். அவர்கள் மகிழ்ச்சியும் பூரிப்பும் அடைவார்கள். துன்பமும் துயரமும் பறந்தோடும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, எங்களை மீட்க வந்தருளும். ஆண்டவரே, எங்களை மீட்க வந்தருளும். ஆண்டவர் ஒடுக்கப்பட்டோருக்கான நீதியை நிலைநாட்டுகின்றார்.
பசித்திருப்போருக்கு உணவளிக்கின்றார். சிறைப்பட்டோருக்கு விடுதலை அளிக்கின்றார். ஆண்டவரே, எங்களை மீட்க வந்தருளும். ஆண்டவரே, எங்களை மீட்க வந்தருளும். ஆண்டவர் பார்வையற்றோரின் கண்களை திறக்கின்றார். தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகின்றார். நீதிமான்களிடம் அன்பு கொண்டுள்ளார். ஆண்டவரே, எங்களை மீட்க வந்தருளும். ஆண்டவரே, எங்களை மீட்க வந்தருளும். ஆண்டவர் அயல் நாட்டினரை பாதுகாக்கின்றார். அனாதை பிள்ளைகளையும் கைம்பெண்களையும் ஆதரிக்கின்றார். ஆனால் பொல்லாரின் வழிமுறைகளை கவிழ்த்து விடுகின்றார். சீயோனே, உன் கடவுள் என்றென்றும் எல்லா தலைமுறைகளுக்கும் ஆட்சி செய்வார். அல்லேலூயா. ஆண்டவரே, எங்களை மீட்க வந்தருளும். ஆண்டவரே, எங்களை மீட்க வந்தருளும். உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துங்கள், ஏனெனில் ஆண்டவரின் வருகை நெருங்கிவிட்டது. திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, திருவசனங்கள் 7 முதல் 10 முடிய. சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் வருகை வரை பொறுமையோடு இருங்கள். பயிரிடுபவரை பாருங்கள். அவர் நிலத்தின் நல்ல விளைச்சலை எதிர்பார்த்து முன்மாறியும் பின்மாறியும் பொழியுமளவும் பொறுமையோடு காத்திருக்கின்றார். நீங்களும் பொறுமையோடு இருங்கள். உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துங்கள், ஏனெனில் ஆண்டவரின் வருகை நெருங்கி வந்துவிட்டது. சகோதர சகோதரிகளே, நீங்கள் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாகாதவாறு ஒருவர் மற்றவருக்கு எதிராக முறையிடாதீர்கள். இதோ, நடுவர் வாயிலில் நின்று கொண்டிருக்கிறார். அன்பர்களே, நீங்கள் துன்பத்தை தாங்குவதிலும் பொறுமையை கடைபிடிப்பதிலும் ஆண்டவரின் பெயரால் பேசிய இறைவாக்கினரை உங்களுக்கு மாதிரிகளாக கொள்ளுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் தலைவரின் ஆவி என் மேல் உள்ளது. ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தியை அறிவிக்க என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி 11 இறை வார்த்தைகள் 2 தொடங்கி 11 வரை. அக்காலத்தில் யோவான் சிறையில் இருந்தபோது மெசியாவின் செயல்களை பற்றி கேள்வியுற்று தம் சீடர்களை அவரிடம் அனுப்பினார். அவர்கள் மூலமாக வரவிருப்பவர் நீர்தாமா அல்லது வேறு ஒருவரை எதிர்பார்க்க வேண்டுமா என்று கேட்டார். அதற்கு இயேசு மறுமொழியாக,
நீங்கள் கேட்பவற்றையும் காண்பவற்றையும் யோவானிடம் போய் அறிவியுங்கள். பார்வையற்றோர் பார்வை பெறுகின்றனர், கால் ஊனமுற்றோர் நடக்கின்றனர், தொழுநோயாளர் நலமடைகின்றனர், காது கேளாதோர் கேட்கின்றனர், இறந்தோர் உயிர் பெற்று எழுகின்றனர், ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. என்னை தயக்கமின்றி ஏற்றுக்கொள்வோர் பேறு பெற்றோர் என்று கூறினார். அவர்கள் திரும்பி சென்றபோது இயேசு மக்கள் கூட்டத்திடம் யோவானை பற்றி பேசத் தொடங்கினார். நீங்கள் எதை பார்க்க பாலைநிலத்திற்கு போனீர்கள்? காற்றினால் அசையும் நாணலையா? இஸ்ரேலில் வேற யாரை பார்க்க போனீர்கள்? மெல்லிய ஆடை அணிந்த ஒரு மனிதரையா? இதோ மெல்லிய ஆடை அணிந்தோர் அரச மாளிகையில் இருக்கின்றனர். பின்னர் யாரைத்தான் பார்க்க போனீர்கள்? இறைவாக்கினரையா? ஆம், இறைவாக்கினரை விட மேலானவரையே என உங்களுக்கு சொல்லுகிறேன். இதோ நான் என் தூதனை உமக்கு முன் அனுப்புகிறேன், அவர் உமக்கு முன் வழியை ஆயத்தம் செய்வார் என்று இவரை பற்றித்தான் மறைநூலில் எழுதியுள்ளது. மனிதராய் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் என்றும் தோன்றியதில்லை. ஆயினும் விண்ணரசில் மிகச் சிறியவரும் அவரினும் பெரியவரே என உங்களுக்கு கூறுகிறேன் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். மெசியாவின் செயல்களே நம் துன்பங்களை போக்க முடியும். ஆண்டவர் இயேசுவில் எனக்கு பிரியமுள்ள அன்பு இறை உறவுகளே, திருவருகை காலத்தினுடைய 3வது ஞாயிறு நாம் அனைவரும் ஆண்டவரின் திருப்பாதம் நாடி வந்திருக்கிறோம். இதோ இன்றைய நாளிலே நமது பங்கிலுள்ள கத்தோலிக்க சங்கத்தினர் தங்களுடைய ஆண்டு விழாவையும் அதோடு இணைந்து இருபெரும் விழாவை கொண்டாடி இத்திருப்பலியை சிறப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் கரங்களை தட்டி வாழ்த்துக்களை பெருமகிழ்வோடு தெரிவித்து மகிழ்வோம். திரு அவையோடு இணைந்து திருவருகை காலத்தினுடைய 3ஆம் ஞாயிறை மகிழ்வின் ஞாயிறாக இன்று நாம் கொண்டாடுகிறோம். லத்தீன் மொழியில் அதை சொல்லுகிற பொழுது கௌதாத்தி டொமினிக்கே என்று அழைக்கப்படக்கூடிய வார்த்தையாக அது தரப்படுகிறது. அதாவது மகிழ்வின் ஞாயிறு. ஆண்டவர் இயேசுவின் பிறப்பிலே அந்த மகிழ்வு என்பது அனைவருக்கும் உரித்தான ஒன்றாக தரப்படுகிறது என்கின்ற செய்தியை இந்த ஞாயிறானது தாங்கி வருகிறது. இன்றைய நாளில் வாசிக்க கேட்ட 3 வாசகங்களும் கூட அதே ஒத்த சிந்தனையைத்தான் நமக்கு எடுத்துரைத்திருக்கிறது. வாசிக்க கேட்ட முதல் வாசகம் எசையா இறைவாக்கினுடைய வாசகம். கடந்த 2 வாரங்களாக வாரத்தின் இடைப்பட்ட நாட்களிலும் கூட எசையாவினுடைய புத்தகத்திலிருந்து தான் முதல் வாசகங்களை வாசிக்க கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இன்றைய நாளிலும் கூட எசையா இறைவாக்கினுடையிலிருந்து முதல் வாசகமானது நமக்கு தரப்பட்டிருக்கிறது. அங்கு மெசியாவின் செயல்பாடுகளை குறித்து எசையா இறைவாக்கினர் மிக அழகான வரையறை ஒன்றை தருகிறார். இந்த நிகழ்வு என்பது ஆண்டவர் இயேசுடைய பிறப்பிற்கு முன்னதாக 700 ஆண்டுகளுக்கு முன் நடைபெற்ற நிகழ்வாக விவிலிய அறிஞர்கள் பதிவு செய்கிறார்கள். அதாவது அசிரிய படையெடுப்பு நிகழ்ந்து மக்கள் அடிமைகளாக பிடிக்கப்பட்டு கொண்டு செல்லப்பட்ட அந்த நேரத்தில் அடிமைகளாக்கப்பட்டு விட்டோமே, அனைத்தையும் இழந்து விட்டோம், நமது வாழ்வு முடிந்து விட்டது என்று சொல்லி அதை நினைத்து அழுது புலம்பிக் கொண்டிருந்த நேரத்தில் உங்களது வாழ்வு முடிந்து விடவில்லை, உங்களது வாழ்விற்கான விடியல் வந்து கொண்டிருக்கிறது என்கின்ற ஒரு ஆற்றுப்படுத்தக்கூடிய வார்த்தையை எசையா அங்கு தருவதாக முதல் வாசகம் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. அதை தொடர்ந்து நாம் வாசிக்க கேட்ட வார்த்தைகள் இவை அனைத்தும் தான் மெசியாவுடைய வருகையின் பொழுது அந்த மெசியாவின் வருகையில் செய்யப்படக்கூடிய ஒரு செயல்பாடுகளாக இருக்கும் என்பதனை அங்கு மிக அழகான வார்த்தைகளாக எசையா இறைவாக்கில் பதிவு செய்வதை உணர முடிகிறது. தொடர்ந்து வாசிக்க கேட்ட 2வது வாசகத்தில் அங்கு யாக்கோப்பு தன்னுடைய திரு அவைக்கு எழுதக்கூடிய மடல், ஆண்டவருடைய 2ஆம் வருகை என்று சொல்லப்படக்கூடிய பரிசியா அது மிக விரைவில் வர இருக்கிறது,
அதை எதிர்கொள்ள நாம் தயாராக இருக்க வேண்டும் என்று சொல்லி உலகம் அழிய போகிறது என்கின்ற ஒரு வகையான மாயை நிறைந்த உள்ளத்தோடு, அச்சம் நிறைந்த உள்ளத்தோடு அந்த சமூகத்தினர் ஒவ்வொரு நாளும் கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அவர்களுக்கான ஒரு அறிவுரை பகுதியாக இந்நாளுக்கான 2ஆம் வாசகம் எழுதப்பட்டிருக்கிறது. அங்கு அவர் சொல்லக்கூடிய ஒரு உருவகம், அழகான உருவகம். பயிரிடக்கூடிய ஒரு விவசாயியை பாருங்கள். அவர் விதைப்பது ஒரு நாளாக இருந்தாலும் அறுப்பது என்பது பல நாட்கள் காத்திருக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. அறுவடைக்காக அவர் காத்திருப்பதை போல நாமும் ஆண்டவருடைய 2ஆம் வருகைக்காக ஆவலோடு பொறுமையோடு நம் கடமைகளை செய்து காத்திருப்போம் என்று சொல்லி ஒரு அழகான உருவகத்தை அங்கு யாக்கோப்பு 2ஆம் வாசகத்தில் நமக்கு தருகிறார். ஆக நம் கடமைகளை சரிவர செய்து ஆண்டவருடைய 2ஆம் வருகைக்காக நாம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் என்பது அங்கு தரப்படக்கூடிய மற்றொரு அறிவுரை பகுதி. வாசிக்க கேட்ட நற்செய்தி வாசகம். அங்கு ஆண்டவர் இயேசுவிடத்திலே யோவான் தனது சீடர்களை அனுப்பி கேட்கிறார், வரவிருப்பவர் நீர்தாமா அல்லது வேறொருவரை நாங்கள் எதிர்பார்க்க வேண்டுமா? ஏனென்றால் இயேசுடைய சமகாலத்தில் வாழ்ந்திருந்த அந்த மக்களுடைய எண்ணங்கள் எல்லாமே மெசியா என்கின்ற ஒரு அரசரை பற்றி எண்ணமாக இருந்தது. இந்த மெசியா மாட மாளிகையில் பிறந்து வருவார், அவர் அரசராக வருந்து வருவார், அவர் அரசாட்சி புரிகையில் எங்களது அடிமைத்தனங்கள் அனைத்தும் அங்கு விலங்கொழிக்கப்படும், எங்களுடைய எதிரிகள் அனைத்தும் அழிவுக்கு உள்ளாக்கப்படுவார்கள், நாங்களோ அவரது அரசாட்சியில் என்றென்று மகிழ்வு கொள்வோம் என்று சொல்லி அந்த யூத சமூகம் முழுமையுமே மெசியாவின் வருகை எப்படிப்பட்ட வருகையாகத்தான் இருக்க போகிறது என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த வேளையில் யோவான் கைது செய்யப்படுகிறார். சிறையில் இருக்கும் பொழுது அவர் எசியாவின் செயல்களை பற்றி கேள்விப்பட்டு தன் தூதர்களை அனுப்புகிறார். அப்பொழுது கேட்கக்கூடிய கேள்வியாக இது அங்கு இருக்கிறது. அங்கு யோவானும் கூட ஒரு சாதாரண மனித நிலையில் இருந்து மெசியா என்பவருடைய வருகை, அவருடைய செயல்பாடு மிக உயர்ந்த அளவில் இருக்கும் என்பதாகவே அவர் நினைத்து அவற்றை கேட்கிறார். ஆனால் அவருக்கு ஆண்டவர் தரக்கூடிய பதிலோ என்பது மிக மிக எளிமையான ஒன்றாக இருப்பதை அங்கு மத்தேயு நற்செய்தியாளர் பதிவு செய்கிறார். அங்கு ஆண்டவருடைய வார்த்தைகள் எப்படியாக இருக்கிறது? பார்வையற்றோர் பார்வை பெறுகின்றனர், காது கேளாதோர் காது கேட்கின்றனர், தொழு நோயாளர்கள் நலமடைகின்றார்கள், கால் ஊனமுற்றவர்கள் எழுந்து நடக்கின்றார்கள், ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. இத்தகைய செயல்களை பற்றி போய் நீங்கள் யோவானிடம் சொல்லுங்கள் என்று சொல்லி தன்னிடத்தில் வந்தவர்களை மீண்டுமாக இயேசு வழி அனுப்புவதைத்தான் நற்செய்தியிலே வாசிக்க கேட்டோம். அங்கு ஆண்டவர் தனது மெசியாவினுடைய வருகை என்பது, அந்த மெசியாவுடைய வருகையில் தனிப்பட்ட ஒருவருடைய தேவைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்பதனையும் முதன்மைப்படுத்தி கொடுத்து ஒவ்வொருடைய வாழ்வும் இப்படி ஆண்டவரது வருகையில் மகிழ்ச்சிக்கு உள்ளாக்கப்படும் என்பதனை அவருக்கு தெளிவாக சொல்லி அனுப்புவதை நற்செய்தி நமக்கு எடுத்துரைக்கிறது. ஆக 3 இறைவாக்கு சிந்தனைகளும் ஒன்றை அடிப்படையாகவே நமக்கு தருகிறது. அது துன்பம் நிறைந்த வாழ்க்கை நிலை. முதலாவது வாசகத்தில் அடிமைகளாக உள்ளாக்கப்பட்ட அந்த தருணத்தில் துன்பத்தை நினைத்து வாழ்வு முடிந்துவிட்டது என்று சொல்லி அங்கலாய்த்த இஸ்ராயல் மக்கள், 2வது வாசகத்தில் உலகம் அழிய போகிறது, ஆண்டவர் மிக விரைவில் வரப்போகிறார் என்று சொல்லி அதற்கு பொறுமை இழந்து முணுமுணுத்து கொண்டிருந்த மக்களிடத்தில் இருந்த அச்சம் நிறைந்த ஒரு வகையான துன்பம் நிறைந்த வாழ்வு. இதோ வாசிக்க கேட்ட நற்செய்தியில் யோவான் அங்கு சிறையில் அடைக்கப்பட்ட அந்த நேரத்தில் அவருடைய மனதில் இருந்த மெசியாவை பற்றிய ஒரு வகையான நிலை. இப்படி 3 வாசகங்களுமே துன்பம் நிறைந்த மனித வாழ்வை அடிப்படையாக கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. இப்படி துன்பம் நிறைந்த நிலையில் இருந்து ஆண்டவராகிய மெசியாவின் வருகை எப்படி ஒருவருக்கு மகிழ்ச்சியை பெற்றுக் கொடுக்க முடியும் என்பதைத்தான் இந்த நாளில் நம் அனைவரும் உணர்ந்து செயல்பட அழைக்கப்படுகிறோம். அன்பிற்குரியவர்களே, முதல் வாசகத்தில் எசையாவின் வார்த்தைகள் மிக அழகாக நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றன. உறுதியற்ற உள்ளங்கள் அங்கு நிறைய இருப்பதாக அவர் அதை பதிவு செய்கிறார். உள்ளத்தில் உறுதி வேண்டும் என்பது நமது முன்னோர் வாக்கு. ஆனால் அந்த உறுதியற்ற நிலை என்பது வாழ்வின் பல நிலைகளில் நாமும் அனுபவித்த ஒன்றாக இருக்கிறது. எப்பொழுதெல்லாம் உள்ளத்திலும் உடலில் நாம் உறுதியற்ற நிலைகளை கொண்டிருந்தோம் என்று பார்க்க முடியும்.
நமது முன்கோபம் அதிகமாக இருந்த தருணங்களில், அல்லது மற்றவர்களை பற்றி ஒரு முன்சார்பு எண்ணங்கள், தவறான எண்ணங்கள் கொண்டிருந்த அந்த சமயத்தில், பொறாமை மிகுந்த அந்த தருணங்களில், மற்றவர்கள் மட்டில் நான் என்னையே தாழ்த்தி கொள்ளக்கூடிய அத்தகைய சூழ்நிலையில், இப்படி வாழ்வில் பல தருணங்களில் உள்ளத்தில் எப்பொழுதெல்லாம் உறுதி இருக்க வேண்டுமோ அந்த உறுதியை இழந்துவிட்டு, உடலிலும் அமைதியை மகிழ்வும் இழந்துவிட்டு இருக்கக்கூடிய மக்களாகிய நம்மை பார்த்து ஆண்டவர் கூறுகிறார், இத்தகைய எல்லா நிலைகளும் மெசியாவின் வருகையில் மாற்றப்படும். அங்கு உங்களுக்கு மிகுந்த வளர்ச்சி கொடுக்கப்படும். உங்களது வாழ்வு எப்பொழுது மேலோங்கி இருக்கும் என்கின்ற அந்த உன்னதமான செய்தி இன்று நமக்கான முதல் சிந்தனையாக தரப்படுகிறது. அப்படி என்றால் அனைவரும் உள்ளத்தில் உறுதியோடு இந்த துன்பங்களை கடந்து செல்லுவதற்கு மெசியாவின் செயல்பாடு எனக்கு துணையாக இருக்க போகிறது என்கின்ற ஒரு ஆவல் நிறைந்த மனநிலை அங்கு அனைவருக்கும் வேண்டக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. தொடர்ந்து வாசிக்கிட்ட இரண்டாம் வாசகத்தின் வழியாக அங்கு அவசரத்தை விடுக்கவும் பொறுமையோடு காத்திருந்து ஆண்டவரை வரவேற்க தகுதியான உள்ளம் கொண்ட மக்களாக வாழ யாக்கூப் அழைப்பு விடுக்கிறார். மிக அழகான ஒரு உருவகம். விவசாயி ஒருவர் பயிரிட செல்லுகிறார். நிலத்தை நன்கு உழுது விதையை தூவுகிறார். விதை தூவி முடித்து அடுத்த நாளே அது முளைத்து எழ வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்பவில்லை. மாறாக அந்நிலத்திற்கு அவர் தண்ணீர் பாய்ச்சுகிறார், உரமிடுகிறார், காத்திருக்கிறார். காலங்கள் செல்லுகிறது. இறுதியில் விதைக்கப்பட்ட விதை அங்கு மலர்ந்து செடியாக மேலே வருகிற பொழுது அதற்கான நாட்களும் அது எடுத்துக் கொள்வதை போல நாமும் ஆண்டவருடைய வருகைக்காக அவசரத்தை விடுத்து பொறுமையோடு எனக்கான கடமைகளை நான் சரிவர செய்து காத்திருக்கும் அந்த நேரத்தில் ஆண்டவர் அவரது வருகையினுடைய அடையாளத்தை எனக்கும் வெளிப்படுத்துவார் என்பது இரண்டாம் வாசகத்தில் அங்கு யாக்கோப்பு சொல்லித்தரக்கூடிய மற்றொரு வாழ்வின் செய்தி. இறுதியாக வாசிக்க கேட்ட நற்செய்தி வாசகம், இதோ தான் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தாலும் யோவானுடைய எண்ணங்களும் செயல்களும் மெசியாவை குறித்த ஒன்றனாகவே இருக்கின்றன. சாதாரண சமூகத்தில் வாழக்கூடிய ஒருவர் ஆண்டவரை பார்த்து அந்த கேள்வியை கேட்கவில்லை. மாறாக சிறையிலே அடைக்கப்பட்ட ஒருவர், மெசியாவின் செயல்களை கேட்டு அறிந்த ஒருவர் அங்கு மெசியாவிடத்திலே தன் தூதர்களை அனுப்புகிறார். எந்த அளவிற்கு மெசியாவின் செயல்பாடுகளில் ஆர்வம் அதிகம் கொண்டிருந்த ஒரு மனிதராக இந்த யோவான் இருந்தார் என்பதற்கு இதோ இன்றைய நாளுக்கான நற்செய்தி மிகுந்த உதாரணமாக நமக்கு தரப்பட்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, இப்படி எல்லா நிலைகளிலும் துன்பம் மட்டுமே வாழ்வில் மேலோங்கி இருந்தாலும் இவை அனைத்தையும் மெசியாவினுடைய செயல்பாடு மாற்றி அமைத்து கொடுக்கும். மெசியாவின் வருகை ஒரு தனி மனித தேவை முதன்மைப்படுத்தும். அவ்வாறு ஒரு சமூகத்தின் மாற்றம் அங்கு நிகழும் என்பதற்கு இந்த 3 வாசகங்களுமே தகுந்த உதாரணமாக இன்று நமக்கு தரப்பட்டிருக்கிறது. எனவே மகிழ்வின் ஞாயிறாகிய இந்த திருவருகை காலத்தினுடைய 3ஆம் ஞாயிறில் ஆண்டவரை வரவேற்க தகுதியான உள்ளத்தை ஆண்டவரிடத்தில் நாம் வேண்டுவோம். நம்மிடத்தில் காணப்படக்கூடிய தகுதியற்றலை களைந்து விட்டு துன்பம் நிறைந்த சூழ்நிலைகளை மாற்றி அமைப்பதற்கான வல்லமையை மெசியா அவரது பிறப்பிலே எனது வாழ்வு நிகழ்த்துவார் என்று சொல்லி அங்கிருந்த மக்கள் ஆவலோடு காத்திருந்ததை போல நாமும் பொறுமையோடு காத்திருப்போம். எவ்வாறு ஆண்டவரின் பார்வையில் யோவான் விலையேற பெற்ற மனிதராக இருந்து அந்த மேன்மை பெற்று கொண்டாரோ அதே போல ஆண்டவரின் பிறப்பில் நாமும் நமது மண்ணுலக வாழ்விற்கான மேன்மையை மாட்சிமை அவரது பிறப்பில் கண்டுகொள்வோம் என்று சொல்லி அதற்கான வரம் வேண்டி மன்றாடுவோம். இறைவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிக்கட்டும். ஆமேன். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார். சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார்.
இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். அன்புமிக்க சகோதர உறவுகளே, ஆண்டவர் அருளை இரக்கத்தின் நிறைவாக பெற வேண்டி இன்றைய நாள் ஆலயம் வந்திருக்கிறோம். அவர் உன்னதமான திருக்கரத்திலிருந்து நிறைவான அருள் வரங்களை நாம் பெற்றுக்கொள்ளவும், குறிப்பாக ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பின் வருகையில் நம் வாழ்வில் நான் அனுபவிக்கக்கூடிய எல்லா விதமான துன்பத்திற்கான காரணிகளிலிருந்தும் ஆண்டவராகிய கடவுள் நம்மை விடுவித்து பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி நமது வேண்டல்களை மன்றாட்டுக்களாக ஆண்டவரிடத்தில் ஏறெடுப்போம். இறை வழியில் நடத்தும் எம் இறைவா, எங்களை ஆன்மீக வழியில் வழி நடத்தும் எம் திரு தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரையும் உமது அறிவால் நிரப்பி நிலை வாழ்வில் நம்பிக்கை கொண்டவர்களாய் உம்மில் மகிழ்ந்து நிலைத்து இருக்க வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம் தாயும் தந்தையுமான அன்பு இறைவா, உலக நாடுகளின் தலைவர்கள் அனைவரும் உமது அரசை விரும்பி தேடவும், நீதி, சமாதானம், மனிதநேய மாண்புகள் மற்றும் உண்மையின் வழியில் மக்களை வழிநடத்தவும் துணை நிற்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணையின் கடலே எம் இறைவா, எம் மீட்பராகிய கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை முன் தயாரிப்புடன் கொண்டாட இருக்கும் நாங்கள் வெற்று வெளி அடையாளங்களை மையப்படுத்தி வாழாமல் ஆன்மீக தயாரிப்புகளில் தங்களை புதுப்பித்து கொண்டு உம் பிறப்பு ஏழைகளுக்கு நற்செய்தியாக அமைந்தது போல நாங்களும் நற்செய்தியின் தூதுவர்களாக வாழ வரமுருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பேரன்பை பொழியும் இறைவா, உலக இன்பத்தை நாடி தீய நாட்டங்களுக்கும் தீமை விளைவிக்கும் குடிப்பழக்கத்திற்கு மற்றும் கெட்ட பழக்கங்களுக்கும் அடிமையாகி தவிப்போர் நிலையான மகிழ்ச்சி உம்மிடமே உள்ளது என்பதை உணர்ந்து உம்மில் சரணடைய தேவையான வரங்களை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் ஊற்றே எம் இறைவா, இன்று தம் ஆண்டு விழாவை கொண்டாடும் கத்தோலிக்க சங்க உறுப்பினர்களையும் அவர்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதியும். அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகம் தரவும் இவர்கள் செய்யும் தொழிலையும் நிறைவாக ஆசீர்வதியும். இச்சங்கம் மென்மேலும் வளரவும் அவர்கள் பிறருக்கு செய்யும் அனைத்து பணிகளிலும் உமது அருளையும் ஆசீரையும் நிறைவாக பொழிந்துள்ள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக வேண்டுவோம். பேரிரக்கமும் ஆற்றலுமான இறைவா, உமது மேலான கொடைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். பரிவிரக்கத்தின் காரணரான நீர் நாங்கள் நம்பிக்கையோடு கேட்டவற்றையெல்லாம் பெற்று பயன்பெறச் செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். பலியாக எதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. பலியாக எதை உனக்கு தருவேன் என்று
இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. என்னையே நான் உமக்களித்தேன் இறைவா என்று. என்னையே நான் உமக்களித்தேன் இறைவா என்று. உருமாற்றி உனதாக்கும் தலைவா நன்று. தந்தேன் 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 என்னையே இறைவா. தருவாய் 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 உன் அருளே நிறைவாய். தந்தேன் 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 என்னையே இறைவா. தருவாய் 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 உன் அருளே நிறைவாய். பலியாக எதை உனக்கு தருவேன் என்று. இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. பலியாக எதை உனக்கு தருவேன் என்று. இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. அன்புமிக்க சகோதர உறவுகளை நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து ஒப்புக் கொடுக்கின்ற பலி எல்லாம் உள்ள தந்தையாம் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருஅவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் இறைப்பற்றின் பழி பொருட்களை இடைவிடாது உமக்கு பலியாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். நீர் நிறைவியே இத்துய மர நிகழ்வுகளை இக்காணிக்கைகள் நிறைவேற்றி உமது மீட்பு எங்களில் ஆற்றுடன் செயல்பட செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, துயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்பிற்குரிய செயலுமாகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லக்கரிய அன்புடன் கன்னித்தாய் அவரை தம் திருவயிற்றில் கருத்தாங்கினார். அவர் வரவிருக்கிறார் என யோவான் அறிவித்தார். வந்த பின் சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு அவரது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைப்பொருளை முன்னரே மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்க எமக்கு அருளினார். ஆகவே வானக தூதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து முது ஆட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியினால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தி காணிக்களை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சிலர்களுக்கு கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சிலர்களுக்கு கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எம் மறைத்தளத்தின் ஆயர் ஆரோக்கியராஜ், ஏனைய ஆயர்கள், எல்லா திரு நிலையினராகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர் தழுவோம் என்கிற எதிர்நோக்கோடு உம்மில் துயில் கொண்டிருக்கும் எங்கள் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித அன்னை மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராயிருந்த ஏனைய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியால் இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சிவிக்கப்பட்ட நம் அனைவரும் இரு கரங்களை விரித்தவர்களாக விண்ணக தந்தை நோக்கி வேண்டுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமைகளிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றளமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், இந்த உலகம் தர இயலாத அமைதியை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் இத்திருஅவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்ற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைப்பு பெற்று நம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை பாதுகாத்து நித்திய வாழ்வு கிடைக்கும். ஆமென். உயிர் தரும் உணவே இறைவா, என் உயிருக்குள் உயிராய் வா வா. அருள் தரும் ஊற்றே இறைவா, நல்லாற்றலாய் என்னுள்ளம் வா வா. வா வா இறைவா, வாழ்வின் உறவா என் உயிர் இயேசுவே வா வா. வா வா இறைவா, வாழ்வின் உறவா என் உயிர் இயேசுவே வா வா. உயிர் தரும் உணவே இறைவா,
என் உயிருக்குள் உயிராய் வாவா. உயிருள்ள விருந்தே என் இறைவா, நலம் தரும் மருந்தாய் எனில் வாவா. உயிருள்ள விருந்தே என் இறைவா, நலம் தரும் மருந்தாய் எனில் வாவா. நிரந்தர வாழ்வே என் தேவா, நிரந்தர வாழ்வே என் தேவா. நிம்மதி வாழ்வாய் எனில் வாவா, நிம்மதி வாழ்வாய் எனில் வாவா. வாவா இறைவா வாழ்வின் உறவா என்னுயிர் இயேசுவே வாவா. வாவா இறைவா வாழ்வின் உறவா என்னுயிர் இயேசுவே வாவா. அழியாத உணவே என் இறைவா, ஆன ஒளியாய் எனில் வாவா. அழியாத உணவே என் இறைவா, ஆன ஒளியாய் எனில் வாவா. அன்பின் பகிர்வே என் தேவா, அன்பின் பகிர்வே என் தேவா. அனுதின உணவாய் எனில் வாவா, அனுதின உணவாய் எனில் வாவா. வாவா இறைவா வாழ்வின் உறவா என்னுயிர் இயேசுவே வாவா. நன்றி உணர்வுடன் மன்றாடுவோமாக. இறைவா, உமது கனிவை கெஞ்சி மன்றாடும் எங்களுக்கு கனிவாய் செவி சாய்த்திருளும் உம்மை வேண்டுகின்றோ. அதனால் எங்களை குற்றங்களிலிருந்து விடுவித்த உம் அருள் கொடைகள் வரவிருக்கும் விழாவுக்கு எங்களை தயாரிக்க செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், கடவுள் நம்மோடு. இறைவனுக்கு நன்றி. எம் பங்கு இறைமக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை சமர்ப்பிக்கின்றோம். இதோ புனித அந்தோனியார் ஆலயம் கத்தோலிக்க சங்கம் சார்பாக முப்பெரும் விழாவாகவும், இதோ கிளைச்சங்கம் 15ஆம் ஆண்டு விழா, கிறிஸ்மஸ் நல உதவிகள் வழங்கும் விழா, பொதுத் தேர்வு மாணவர்களுக்கான பரிசளிப்பு விழா என முப்பெரும் விழாவை கொண்டாடும் இவ்வேளையில் இவ்விழாவிற்கு வருகை தந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் விசேஷ விதமாக கிறிஸ்மஸ் விழாவை கொண்டாட இருக்கும் கடவுளும் மனிதர்களை காண இவ்வுலகில் மனித வடிவில் வருவார் என நம்பும் வகையில் புனித இயேசு இப்பூவுலகில் மனிதராக பிறந்தார். அகிலமெங்கும் விண்மீன் தோரணம், ஆசிர்வாத கூட்டங்கள் 1000, இன்சுவை பலகாரம் எங்கும் மணக்க, ஈகை பண்புகள் மனங்களில் சிறக்க, உறவும் நட்பும் கைகளில் கோர்க்கும், ஊரெங்கும் கிறிஸ்மஸ் கீதம் ஒலிக்கும். இந்த கிறிஸ்மஸ் விழாவையும் முப்பெரு ஆண்டு விழாவை தொடங்கும் விதமாக பாடல் பாட கத்தோலிக்க சங்க பெண் உறுப்பினர்கள் அனைவரும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா, ஆராதனை செய்கின்றேன். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே,
படி என்னை நடத்தும். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா ஆராதனை செய்கின்றேன். வரவேற்புரை வழங்க நம்முடைய கத்தோலிக்க சங்கத்தின் துணைத் தலைவர் எஸ்பிஎஸ் பிரபு அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். அன்பிற்கினியவர்களே வணக்கம். காமராஜ் நகர் பங்கு கத்தோலிக்க கிளைச்சங்கம் 15ஆம் ஆண்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் நாளும் ஒரு சிந்தனையும் மக்களுக்கு வழங்கும் நடமாடும் போதிமரம், பொறுப்புகளை வரையறுத்து கடமைகளை நிறைவேற்றும் கண்ணிய மனிதர். இவர் இரவில் உலாவரும் 2வது கதிரவன், எங்கள் அன்பு தந்தை நல்லாய நிலைய இயக்குனரும் கத்தோலிக்க சங்கத்தின் ஆன்மீக ஆலோசனமாகிய அருட்பணி தந்தை அம்புரோஸ் அவர்களே, வருக வருக வரவேற்கின்றேன். உழைப்பின் முகவரி, வெற்றியின் விலாசம், எளிமையின் உருவம், இனிமையின் வடிவம், தன்னம்பிக்கையின் திறவுகோல். இவர் காரியம் ஆற்றுவதில் வீரியமிக்கவர். நாளை இளைஞர்களின் நம்பிக்கை நட்சத்திரம். எங்கள் பாசமிகு பங்கு தந்தை அருட்பணி தந்தை சகாயராஜ் அவர்களை விழாவினை தலைமையேற்று வழிநடத்த வருக வருகென வரவேற்கின்றேன். திருச்சி மறைமாவட்ட கத்தோலிக்க சங்க நிர்வாகிகளே, உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். சிறப்பான திட்டங்களை தீட்டி பங்கின் வளர்ச்சிக்கு பெரிதும் உறுதுணையாக இருக்கும் பங்கு பேரவை நிர்வாகிகளே, உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். எம் பங்கு பக்த சபைகள், இயக்கங்களின் பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள், உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்று விருது வாங்கவிருக்கும் மாணவர்கள் மற்றும் அவருடைய பெற்றோர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். நலத்திட்ட உதவி வர வந்திருக்கும் பெரியோர்களையும் தாய்மார்களையும் வருக வருகென எம் பங்கு கத்தோலிக்க சங்கத்தின் சார்பில் வரவேற்கின்றேன். நன்றி, வணக்கம். வருகை தந்திருக்கும் நம்முடைய பங்கு தந்தை மற்றும் பங்கு பேரவை உறுப்பினர்களை பொன்னாடை அணிவித்து வரவேற்பு சங்கத்தின் செயலர் திரு வின்சென்ட் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். பங்கு தந்தைக்கு கத்தோலிக்க சங்கத்தின் சார்பாக நினைவு பரிசினை கிளை சங்க பொருளர் திரு தாய்மேரிஸ் அவர்கள் வழங்குகிறார்கள். கத்தோலிக்க சங்கத்தின் ஒவ்வொரு செயல்பாடுகளையும், இதோ மாதந்தோறும் நாங்கள் செய்யும் ஒவ்வொரு செயல்களையும் ஆண்டு அறிக்கையாக இதோ உங்கள் முன் சமர்ப்பிக்க கத்தோலிக்க சங்கத்தின் செயலர் திரு வின்சென்ட் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். முப்பெரும் விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் அருள் பணியாளர்கள், கத்தோலிக்க சங்க மறைமாவட்ட பொறுப்பாளர்கள், எம் பங்கில் உள்ள அனைத்து பக்த சபை பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள், பங்கு மக்கள் அனைவருக்கும் எம் கத்தோலிக்க சங்க சார்பில் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எம் பங்கில் 2010ஆம் ஆண்டு அருள்பணி எஸ்.ஜி. சுவாமிநாதன் அவர்களால் 20 உறுப்பினர்களுடன் கத்தோலிக்க சங்கம் தொடங்கப்பட்டது. கடந்த டிசம்பர் மாதம் 15/12/2024 ஞாயிறு மாலை திருப்பலி எம் பங்கு பணியாளர் அருள்பணி சகாயராஜ் அவர்களால் கத்தோலிக்க சங்க கொடி ஏற்றப்பட்டு ஆண்டு விழா சிறப்பு திருப்பலியுடன் தொடங்கியது. வருகை
வருகை பவனி வாசகங்கள் வாசித்தும் மண்டாட்டுகள் வாசித்தும் பாடல்கள் பாடியும் கத்தோலிக்க சங்க உறுப்பினர்கள் பங்கேற்றனர். நல்லாயன் நிலைய இயக்குனரும் கத்தோலிக்க சங்கத்தின் ஆன்ம ஆலோசகருமான அருள்பணி அம்புரோஸ் அவர்கள் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு சிறப்பு வாழ்த்துரை வழங்கினார்கள். எம் பங்கு பணியாளர் அருள்பணி ஏ சகாராஜ் அவர்கள் தலைமையேற்று வழிநடத்தினார். கத்தோலிக்க சங்க மாநில மாவட்ட பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படித்த மாணவ மாணவியர் 10 பேருக்கு பதக்கமும் ஷீல்டும் வழங்கப்பட்டன. மாணவர்களுடைய பெற்றோர் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட்டனர். பல மதத்தை சார்ந்த 30 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினோம். பங்கு மறைக்கல்வி மாணவர்கள் சார்பில் நடனங்கள் அரங்கேற்றப்பட்டது. பக்த சபைகள் இயக்கங்களை சார்ந்த பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட்டனர். பங்கின் கிறிஸ்மஸ் விழாவை முன்னிட்டு ஆலயத்தின் உள்புற சுத்தம், வெளிப்புற சுத்தம் செய்தல் மற்றும் வாகன பராமரிப்பு, வெடிவெடித்தல் போன்ற பணிகளை கத்தோலிக்க சங்கத்திற்கு கொடுக்கப்பட்டது. அதனை சிறப்பாக செய்து முடித்தோம். ஜனவரி மாதம் 1ஆம் தேதி புத்தாண்டு நள்ளிரவு திருப்பலி முடிந்தவுடன் எம் பங்கு பணியாளர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி புத்தாண்டு வாழ்த்து கூறி இறை ஆசீர் பெற்றோம். காலை 11 மணி அளவில் எம் மறை மாவட்ட ஆயர் மேதகு ஆரோக்கியராஜ் அவர்களையும் முதன்மை குரு அருள்பணி அந்துவான் அவர்களையும் எங்களின் ஆன்ம ஆலோசகர் அருள்பணி அம்புரோஸ் அவர்களையும் சந்தித்து புத்தாண்டு வாழ்த்துக்கள் கூறி இறை ஆசீர் பெற்றோம். எம் பங்கில் பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அதில் பல பணிகள் செய்து போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசு பெற்றோம். பிப்ரவரி மாதம் தவக்காலத்தை முன்னிட்டு பங்கில் ஒவ்வொரு ஞாயிறும் சிறப்பு நிகழ்வுகள் நடைபெறும். அதில் சங்க உறுப்பினர்கள் முழுமையாக பங்கேற்றனர். மார்ச் மாதம் தவக்கால சிறப்பு நிகழ்வாக பங்கில் உயிர்த்த ஆண்டவர் செய்யும் பணியை பொறுப்பேற்று சிறப்பாக செய்து முடித்தோம். ஏப்ரல் மாதம் நமது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இறந்தபோது அவருக்காக நடந்த இரங்கல் கூடுகை நடைபெறும் இடங்களில் கலந்து கொண்டு அவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக ஜெபித்தோம். மே மாதம் மாதாவின் வணக்க மாதம் அன்று 1/5/2025 அன்று எம் பங்கில் நடந்த மாதா தேர்பவனியில் உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டு ஜெபமாலை செபித்தோம். கோடை விடுமுறை விவிலிய பள்ளியில் எம் சங்க உறுப்பினர்கள் 2 மறைக்கல்வி எடுத்தனர். ஜூன் மாதம் எம் பங்கின் பாதுகாவலர் பதுவை நகர் அந்தோணியாரின் தேர் திருவிழாவை முன்னிட்டு கத்தோலிக்க சங்க சார்பில் உள் சுத்தம், உள் அலங்காரம் செய்யும் பணியை சிறப்பாக செய்து முடித்தோம். ஆகஸ்ட் மாதம் 8/10/2025 மாபெரும் இலவச இயற்கை மருத்துவ முகாம் அன்னை மதர் தெரசா யோகா இயற்கை மருத்துவ பல்கலைக்கழகம் சார்பில் நடத்தப்பட்ட மருத்துவ முகாமை நாங்கள் சிறப்பாக நடத்தினோம். அதில் 7 மருத்துவர்களும் 15 செவிலியர்களும் மருத்துவ கல்லூரி மாணவர்கள் என 50 பேர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். மருத்துவமனை சார்பில் மூலிகை, பலரசம், தேநீர், சிற்றுண்டிகள் வழங்கப்பட்டன. யோகா, மசாஜ், மண்குளியல் போன்ற இயற்கை மருத்துவ சிகிச்சைகள் நாள் முழுவதும் நடைபெற்றன. இதில் 274 பேர் பங்கேற்று பயனடைந்தனர். காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை நடந்த இந்த மருத்துவ முகாமில் மிகவும் பயனடைந்தனர். 10/8/2025 தலித் கிறிஸ்துவர்களை SC/ST பட்டியலில் சேர்க்க கோரி நடைபெற்ற மாபெரும் எழுச்சி மாநாடு
புத்தூர் நாள் ரோட்டில் நடைபெற்றது. அதில் நமது உறுப்பினர்கள் ஏறக்குறைய 15 பேர் கலந்து கொண்டோம். செப்டம்பர் மாதம் பங்கில் விவிலிய வாரத்தில் நடந்த விவிலிய வினாடி வினா போட்டிகளில் எம் உறுப்பினர்கள் சார்ந்த அன்பியங்கள் சார்ந்த உறுப்பினர்கள் கலந்து கொண்டு பரிசுகள் பெற்றனர். எம் பங்கில் உள்ள வேளாங்கண்ணி பாத யாத்திரை குழுக்கள் சங்கத்திற்கு அழைப்பு கொடுத்ததன் பேரில் அங்கு சென்று நடைபெற்ற கொடியேற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு திருப்பலி அன்னதான நிகழ்வுகளில் பங்கேற்றோம். நவம்பர் மாதம் 22/11/2025 திருச்சி மறைமாவட்டம் யூபிலி ஆண்டு கொண்டாட்ட நிகழ்வில் கத்தோலிக்க சங்கம் உணவு பரிமாறும் பொறுப்பு ஏற்று அதனை எமது கிளைச்சங்கத்தின் சார்பில் நிர்வாகிகள் கலந்து கொண்டு பணி செய்து முடித்தோம். டிசம்பர் மாதம் 7/12/2025 மறை மாவட்ட பாதுகாவலி விழாவில் நம் சங்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டோம். இவ்வாறு எம் கத்தோலிக்க சங்கத்தின் எல்லா நிகழ்வுகளிலும் செயல்பாடுகளிலும் உறுதுணையாக நிற்கும் எம் பாசமிகு பங்கு தந்தை அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அணையாத விளக்காக இருந்தாலும் அதையும் தூண்ட ஒரு தூண்டுகோல் தேவை. வீரிய வித்தாக இருந்தாலும் அதையும் வெளிக்கொணர ஒரு ஆற்றல் தேவை. அதுபோல் கல்வியில் சிறந்து விளங்கும் மாணவ மாணவியரின் திறமைகளை பாராட்டி அவர்களை கௌரவிக்கும் தருணம். இந்நிகழ்வினை வழிநடத்த எம் சங்க உறுப்பினரும் தமிழ் ஆசிரியருமான திரு ஆரோக்கியதாஸ் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அவையோருக்கும் அனைத்து இறைமக்களுக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆண்டின் நிகழ்வுகள் பல கடந்தாலும் வருகால சமுதாயத்தை செவ்வனே செயல்படுத்தக்கூடிய நமது பங்கை சார்ந்த அரசு பொதுத் தேர்வு எழுதிய 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களை சிறப்பு செய்யும் நேரம் இது. ஒவ்வொரு ஆண்டும் இந்நிகழ்வை சிறப்பாக எம் கத்தோலிக்க சங்கமானது சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கின்றது. இவ்வாண்டும் அவ்வகையில் நம் பங்கினை சார்ந்த 10 மற்றும் 12 மாணவர்களை சிறப்பு செய்யும் விதமாக முதலாவதாக 12ஆம் வகுப்பு கடந்த ஆண்டு 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் நமது பங்கில் வெற்றி பெற்ற நமது மாணவர்களை சிறப்பு செய்ய இருக்கின்றோம். எனவே மாணவர்களை அழைக்கும்போது மாணவர்களும் அவரோடு சேர்ந்து பெற்றோரும் மேடைக்கு வருமாறு உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். முதலாவதாக 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பரிசினை வழங்கி நினைவு பரிசு வழங்க நமது விழாவின் தலைமையேற்று வழிநடத்தி கொண்டிருக்கின்ற நமது பங்கினுடைய பங்கு தந்தையும் எம் கத்தோலிக்க கிளை சங்கத்தின் ஆன்ம இயக்குனருமாகிய அருட்பணி சகாயராஜ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். நமது பங்கு அளவில் 12ஆம் வகுப்பில் 600 மதிப்பெண்களுக்கு 527 மதிப்பெண் பெற்ற அன்பு தம்பி செல்வன் ஹர்வின் பால் சகாயராஜ் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். அல்போன்சா அன்பியத்தை சார்ந்த செல்வன் ஜான் மைக்கேல் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்ததாக நமது பங்கு அளவில் 10ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களை சிறப்பிக்கும் நேரம் இது. முதலாவதாக 10ஆம் வகுப்பில் 500க்கு 491 மதிப்பெண் எடுத்த அன்பு தம்பி ரெமிங்டன் பால் ஆண்டனி. திருச்சிலுவை அன்பியத்தை சேர்ந்த செல்வி ரெனிஷா.
10ஆம் வகுப்பில் அடுத்ததாக சிறப்பு பரிசினை பெற இருக்கின்றவர் அல்போன்சா அன்பேத்தை சேர்ந்தவர் செல்வன் ஹெரால்ட். வின்சென்ட் ஆரோக்கியராஜ் அவர்களை அன்புடன் அழைக்க கிடைக்கின்றோம். திருமலர் தெரசா அன்பியத்தை சார்ந்த அன்பு தம்பி செல்வன் இன்ஃபன்ட் ஐசக் பீட்டர் அவர்களை அன்புடன் மேடை கிடைக்கின்றனர். அன்னாள் அன்பியத்தை சேர்ந்த இவான் ரோசன் அன்பு தம்பி இவான் ரோசன் அவர்களை அன்புடன் மேடை கிடைக்கின்றேன். பவுல் அன்பியத்தை சார்ந்த அன்பு தம்பி செல்வன் ஆதவன் அவர்களை அன்புடன் மேடை கலைக்கின்றேன். அவருடைய தாயார் திருமதி ஆனிரோஸ் அவர்களையும் அன்புடன் மேடை கலைக்கின்றேன். வாழ்த்துக்கள், பாராட்டுகள். பரிசினை பெறக்கூடியவர் ஆரோக்கிய மாதா அன்பியத்தை சார்ந்த செல்வன் பேட்ரிக் சிம்சன். வாழ்த்துக்கள், பாராட்டுகள். லொயலா இன்னாசியார் அன்பியத்தை சேர்ந்த செல்வி அமல மெடோனா அவர்களை அன்புடன் மேடை கலைக்கின்றேன். அருளற்றவனுக்கு இல்லை, பொருளற்றவனுக்கு இவ்வுலகம் அருளற்றவனுக்கு அவ்வுலகம் இல்லை, பொருளற்றவனுக்கு இவ்வுலகம் இல்லை என்பதை புரிந்து வாழ்க்கை பயணத்தை மேற்கொள்ளுங்கள் என்று நம்மை உற்சாகப்படுத்தும் ஆழ்மனதில் வேர் பிடிக்கும் அன்பின் வேகம் எல்லா தடைகளையும் கடந்து நிற்கும் என்று அன்புடனும் பாசத்துடனும் கண்டிப்புடனும் ஊக்கப்படுத்தும் நம்முடைய பங்கு பேரவை பொருளர் அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்புடன் அழைக்கின்றோம். விழாவில் கலந்து கொள்ள வருகின்றிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கமும் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்களும். முப்பெரு விழா தலைமையேற்கும் பங்கு தந்தையே, மறைக்கடலில் மூழ்கி அருள்முத்துக்கள் எடுத்து மறையுறை வழி இறைமக்கள் இதய கோயிலை தூய்மைப்படுத்தும் அருட்தந்தையே, அன்னை தெரசாவின் நரவழி செல்லும் ஏழை பங்காளரே, ஆன்மீக ஒளி வீசும் விண்மீனே, பங்கின் தெய்வ திருமகனே, வணங்கி வாழ்த்துகிறேன் கனிவுடன் பணிவுடன். அரங்கத்தில் கத்தோலிக்க சங்கத்தின் முப்பெரு விழா, பங்கு மக்களால் கண்டுகளிக்கும் நற்பெரு விழா, நலத்திட்ட உதவிகள் பல வழங்கும் புகழ்ச்சி திருவிழா. போற்றுகிறோம் சங்கத்தை, சாற்றுகிறோம் சங்க பணிகளை. காமராஜர் பங்கின் கத்தோலிக்க சங்கம்
கர்ம வீரர் காமராஜர் போல் வரலாறு படைத்து வரும் முத்தான சங்கம், மறைமாவட்ட குன்றில் முன்னிற்கும் கெத்தான சங்கம். வானத்திலே 27 நட்சத்திர கூட்டம், கிளை சங்கத்திலே 26 உறுப்பினர் நட்சத்திரம். நெஞ்சில் உறுதியும் ஊக்கமும் இரக்கமும் மிக்க பிரசாத் அவர்கள் தலைமையிலே மாதம் ஒரு கூட்டம், வாட்டமுடன் நடக்கும் சங்க கூட்டம். வாதப்பொருள் விவாத பொருளாய் மாறி மாறி தொடர்ந்தாலும் தீர்மானம் ஒற்றுமை வடிவில் வெற்றியோடு நிறைவேறும். சங்க உறுப்பினர்களுக்கு அளவிலா ஆனந்தம் ஆலய பணிகள் ஊக்கமுடன் செய்வதிலே, அளப்பரிய உற்சாகம் சமூக பணிகள் ஆற்றுவதிலே, தெவிட்டாத பேரின்பம் சேவைகள் பல ஆக்கமுடன் ஆற்றுவதிலே, தெவிட்டாத பேரின்பம் செவிகள் பல சேவைகள் பல ஆக்கமுடன் புரிவதிலே, தொடர்ந்து வளர்பிறையாய் வளர்ச்சி பாதையில் செல்லவும், பக்தர் புடைசூழ வளவரும் தேர் போல எக்காலமும் வெற்றி பவனியில் வளவரமும் கத்தோலிக்க சங்கம் நீடூழி வாழ்க. இறைவனின் ஆசியோடு புனித அந்தோனியாரின் பரிந்துரையின் இவன் பங்கு பேரவை பங்கு இறைமக்கள் காமராஜ் நகர் பங்கு. நன்றி, வணக்கம். ஓடுகின்ற குதிரையிலே ஜெயிக்கின்ற குதிரையை பற்றி மட்டுமே இந்த உலகம் பேசும். உன் வேலையை உணர்ந்து செய், இந்த உலகம் உனக்காக கைத்தொட்டும் என்று நம்மை உற்சாகப்படுத்தும். விழுந்து கிடந்தால் சிலந்தையும் நம்மை சிறைபிடிக்கும், எழுந்து நடந்தால் எரிமலையும் வழி கொடுக்கும் என்று தன்னம்பிக்கை என்னும் நெருப்பு பொறியை தாங்கி எண்ணியது எண்ணியவாறு முடிக்கும் ஆற்றல் கொண்ட நம் பாசமிகு பங்கு தந்தையை தலைமை உரை ஆற்ற அன்புடன் அழைக்கின்றோம். ஆண்டவரில் பிரியமுள்ள அன்பிறை சமூகமே, ஆண்டவரது வருகை ஆவலோடு எதிர்பார்த்திருக்கக்கூடிய இந்த நாட்களில் ஒரு மாபெரும் விழா, நன்றியின் விழாவாக மக்களோடு இந்த விழாவின் மகிழ்வை பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு தருணமாக இன்றைய நாளை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவரினுடைய அளப்பரிய செயலுக்காக முதலில் நாம் நன்றி கூறுவோம். இன்று நம் அனைவரும் அறிந்தபடி நமது அன்பிற்குரிய கத்தோலிக்க சங்க உறவுகள் தங்களுடைய சங்கத்தினுடைய 15ஆம் ஆண்டு விழாவை மகிழ்வோடு கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். 15ஆம் ஆண்டு விழா 15 ஆண்டுகளை கடந்து இன்னும் சிறப்பாக நமது பங்கு பணித்தளத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். 15 ஆண்டுகளுக்கு முன்னதாக ஒரு சிறிய விதையானது இந்த ஆலயத்தில் விதைக்கப்பட்டது. இன்று அந்த விதையானது வளர்ந்து விருட்சமாகி ஒரு மிகப்பெரிய ஆலமரமாக வளர்ந்து கிளைகள் பரப்பி பலர் வந்து அதில் தங்கி அதிலிருந்து பயன்பெறும் ஒரு மரமாக இன்று இந்த கத்தோலிக்க சங்கம் நம் பங்கு இறை சமூகத்திலும் நமது மறை மாவட்டத்திலும் வளர்ந்திருக்கிறது என்றால் இதற்கான அடிப்படையான முன்னெடுப்புகளை செய்திருப்பவர்கள் நிறைய பேர் இங்கு உண்டு. அவர்கள் ஒவ்வொருவரையுமே இந்த தருணத்தில் நம் மனதார நினைத்து பார்த்து நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்களின் அன்போடு நினைத்து பார்த்து இதோ இன்றைய நாள் 15 ஆண்டுகளை கடந்து வந்து இன்றும் சிறப்பான ஒரு பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய நமது அன்பிற்குரிய கத்தோலிக்க சங்க உறவுகள் ஒவ்வொருவருக்குமே நாம் இப்பொழுது கரங்களை தட்டுவோம், வாழ்த்துக்களை பெருமகிழ்வோடு தெரிவித்துக் கொள்வோம். அவர்கள் ஒவ்வொருவருக்குமே கொரிந்தியருக்கு எழுதப்பட்ட திருமடல் முதல் கடிதம் 3ஆம் அதிகாரம், அங்கு பவுல் அழகாக சொல்லுவார், நான் நட்டேன், அப்பொல்லோ நீர் பாய்ச்சினார், ஆனால் கடவுளை விளையச் செய்தார் என்று சொல்லுவார். அது முற்றிலும் உண்மை அன்பிற்குரியவர்களே. இதோ 15 வருடத்திற்கு முன்னதாக ஒரு சிறிய விதையானது விதைக்கப்பட்டு இன்று இவ்வளவு விருட்சமான ஒரு மரமாக இன்று இந்த சபை வளர்ந்திருக்கிறது என்றால் அதற்கான பல்வேறு முன்னெடுப்புகளை எத்தனையோ நல்ல உள்ளங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நல்ல உள்ளங்கள் மனித முயற்சியினால் அவை எடுத்திருந்தாலும் மற்றொரு புறம் கடவுளுடைய உடனிருப்பு அவருடைய ஆசீர்வாதம் எந்நாளுமே நிறைவாக இந்த அன்பு சங்கத்தினருக்கு இருந்திருக்கிறது என்பதனைத்தான் ஒவ்வொரு ஆண்டும் கடந்து செல்லுகையில்
இந்த விழாக்களை கொண்டாடக்கூடிய இந்த நாளில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. இந்த வேளையில் கடவுளுடைய ஆசீர்வாதம் நிறைவாக இந்த சமூகத்தில் இந்த கத்தோலிக்க சங்கத்தில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் அவரது குடும்ப உறவுகளுக்கும் கிடைக்கட்டும் என்று சொல்லி இந்த நாளில் அவர்கள் ஒவ்வொருவரையுமே நாம் மனதார வாழ்த்துவோம். இந்த 15 ஆண்டுகால இவர்களது செயல் திட்டத்தினை பின்னோக்கி பார்க்கும் பொழுது இவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய பணி என்பது நமது பங்கு பணித்தளத்திலும் மட்டுமல்ல, மாறாக மறைமாவட்டத்திலும் கூட சிறப்பான ஒரு பங்களிப்பை, ஒரு முன்னெடுப்பை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த அளவில் காமராஜர் நகர் கிளை சமூகம் கத்தோலிக்க சங்கம் என்று சொல்லுகிற பொழுது அதற்கு மிகப்பெரிய ஒரு மதிப்பும் மரியாதையும் இருக்கக்கூடிய ஒரு இடமாக நம் பங்கு இறை சமூகத்தில் இந்த சங்க உறுப்பினர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நமது ஆன்மீக இயக்குனராக இருந்து அனைத்து பணிக்குழுக்களுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய அன்பு அருள் பணியாளர் ஆம்ப்ரோஸ் அவர்களும் அடிக்கடி இதை சொல்லிக் கொண்டே இருப்பார். காமராஜர் சமூகம் ஒரு உயிரோட்டம் உள்ள பங்கு. அந்த பங்கு இன்று இந்த அளவிற்கு வீறு நடை போடுகிறது என்றால் அதை தாங்கக்கூடிய தொண்களாக பக்த சபைகளும் அன்பியங்களும் இருக்கிறார்கள். அவர்கள் இல்லை என்றால் இந்த சமூகம் வளர்ந்திருக்காது என்று சொல்லுவார். இந்த வேளையில் அதே கருத்தை நானும் சொல்லுகிறேன். இன்று நமது சமூகம் இந்த அளவு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, ஒரு வளர்ச்சியை பெற்றிருக்கிறது என்றால் அதில் இந்த கத்தோலிக்க சங்கத்தினருக்கும் ஒரு முக்கிய உடன்பாடு உண்டு. அவர்களும் நமது பங்கினுடைய வளர்ச்சியில் ஒரு மாபெரும் தூணாக இருந்து எல்லா நிலைகளிலும் கொடுக்கப்பட்ட பணிகளை பங்கு தந்தையோடு இணைந்து வந்து சமூக வாழ்விலும் ஆன்மீக வாழ்விலும் அரசியல் தளத்திலும் சிறப்பான ஒரு பங்களிப்பை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த வேளையில் ஒரு ஆன்மீக இயக்குனர் என்கிற முறையிலிருந்து மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை கத்தோலிக்க சங்கத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கும் ஏனைய உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்குமே மனதார நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியையும் கடவுள் நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும் என்று சொல்லி நான் இந்த அன்பு உறவுகளுக்காக ஜெபிக்கிறேன். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 25 நாம் அனைவரும் அறிந்த ஒன்று. அங்கு ஆண்டவர் இயேசு அழகாக சொல்லுவார், 40வது இறைவார்த்தை, சின்னஞ்சிறியோருக்கு நீங்கள் எவற்றையெல்லாம் செய்கிறீர்களோ அவற்றை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லுவார். இதோ இந்த நாள், இந்த ஆண்டு விழா என்பது மகிழ்வை மட்டும் பகிரக்கூடிய விழாவாக இல்லை, மாறாக தங்களுடைய வாழ்வாதாரத்தில் சிறுமைப்படுத்தப்பட்ட மக்களுடைய வாழ்வு தரம் மேன்மைப்படுத்தப்படவும், அதே வேளையில் பொது தேர்வுகளில் நிறைய மதிப்பெண்கள் பெற்றிருக்கக்கூடிய மாணாக்கர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக அவர்களை வரவேற்று அவர்களை பெற்றோரை கௌரவிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் இந்த விழா ஒவ்வொரு வருடமும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. சிறப்பான ஒரு செயல்பாடு, ஒவ்வொரு வருடமும் இது நிகழ்ந்தேறிக் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட செயல்பாடு இன்று மட்டுமல்ல, இன்னும் பல ஆண்டுகள் கடந்தாயினும் இந்த பங்கு பணித்தளத்திலிருந்து சிறப்பாக முன்னெடுக்கப்பட வேண்டும். அதிலிருந்து மக்களின் வாழ்வாதாரங்கள் பெருகட்டும், மாணாக்கருடைய வாழ்வும் செழிக்கட்டும் என்று சொல்லி நீங்கள் செய்கின்ற பணியை ஆண்டவரின் நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும் என்று சொல்லி உங்களுக்காக ஜெபிக்கிறேன், வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு முறை கத்தோலிக்க சங்கத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும், குறிப்பாக அண்ணன் பிரசாத் தலைவர் அவர்களுக்கும், அவரோடு இணைந்திருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர் ஒவ்வொருவருக்கும் மீண்டும் ஒரு முறை கரங்களை தட்டுவோம், வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்வோம். அனைவருக்கும் நன்றி. அன்பை அறத்தை போதித்து ஆணவம் ஆசைகளை அகற்ற இன்சொல் இனியவை பேசி ஈதல் பண்பை இதயத்தில் ஏற்று உழைப்பை உயர்வாய் மதித்து ஊரோடு ஒற்றுமையாய் வாழ்ந்து எதிரி என்றும் எவரையும் நினைக்காமல் ஏற்றத்தாழ்வுகள் எதுவும் இன்றி ஐம்புலன்களை அடக்கி ஆண்டு ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று 1000 உதவிகள் செய்து ஔதடமாய் வாழ்வில் வாழ பல சமயம் சார்ந்த எளியோருக்கு
எம் சங்க உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் நலத்திட்ட உதவிகள் வழங்கியுள்ளனர். பகிர்தல் எனும் இயேசுவின் வழியில் இந்நிகழ்வை நெறிப்படுத்த எம் சங்க உறுப்பினர் திருமதி அடைக்கலமேரியை அன்புடன் அழைக்கின்றேன். 2000 ஆண்டுகளுக்கு முன் கருணையின் உருவாம் கன்னிமரி மகனாம் பாரினில் பாமரனாய் வந்துதித்த நம்பெருமான் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடையாக கொடுத்த கொடைகளை நம்மிடையே வாழும் நம் சகோதர சகோதரிகளுக்கு பகிர்ந்தளிக்கும் தருணம். இத்தருணத்தில் கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற இறை வார்த்தையை எங்கள் இதயத்தில் ஏற்று எம் கத்தோலிக்க சங்கம் பகிர்ந்தளித்தலில் தடம் பதிக்கின்றார்கள். நம்மிடையே முதலில் வரும் பயனாளி திருமதி பார்வதி, வள்ளுவர் நகர்.
ஆண்டு விழாவின் சிறப்பாக விசேஷ சிறப்பு பரிசு குழுக்கள் டோக்கன்கள் ஞாயிற்றுக்கிழமை இன்று காலை திருப்பலியிலும் மாலை திருப்பலியிலும் வழங்கப்பட்டன. அதற்கான பரிசு குழுக்கள் இப்பொழுது நடைபெற உள்ளது. இறை மக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். இன்று காலை திருப்பலியிலும் மாலை திருப்பலியிலும் உங்களுக்கான டோக்கன் கொடுத்துள்ளோம். எனவே அதில் கையில் எடுத்து வைத்துக் கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உங்களுக்கான அதிர்ஷ்ட பரிசு காத்து கொண்டே இருக்கிறது. ஒன்னே ஒன்று நம்பர் 115 நம்பர் 115 இருக்குங்களா? இவர்களுக்கு பரிசு கொடுக்க துணைத் தலைவர் திருவாளர் எஸ்பி பிரபு அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அடுத்த அதிர்ஷ்டசாலி 19 வருஷம் வாங்கிறாப்பா. இவர்களுக்கு பரிசு வழங்க சங்கத்தின் செயலர் திருவாளர் வின்சென்ட் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அடுத்த அதிர்ஷ்டசாலி நம்பர் 96 இருக்குங்களா? நம்பர் 96 இவர்களுக்கு பரிசு தர எமது சங்கத்தின் பொருளர் திருமதி தாய்மேரிஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அடுத்த அதிர்ஷ்டசாலி நம்பர் 197 இருக்குங்களா? இவர்களுக்கு பரிசு தர சங்கத்தின் துணை செயலர் திருமதி நெகோமி அவர்களை அன்போடு நம்பர் 177 நம்பர் 177 தாஸ் கிட்ட இருக்குங்களா? சங்கத்தின் தலைவர் திரு பிரசாத் அவர்கள் வழங்குவார்கள். கத்தோலிக்க சங்கம் காமராஜ நகர் கிளை சங்கம் 15ஆம் ஆண்டு விழா கொண்டாடும் இவ்வேளையில் அருள்பணி எஸ் அம்ப்ரோஸ் இயக்குனர் நல்லாய நிலையம் ஆன்ம இயக்குனர் கத்தோலிக் சங்கம் திருச்சி மறைமாவட்டம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நம் பாசமிகு தந்தை நம்மளோடு பயணித்து கொண்டிருக்கும் நமக்கு நல்லாசீர் வழங்கி இன்று 15ஆம் ஆண்டு விழாவில் கொடியேற்றி நமக்கு நல்ல திருப்பலியும் மறைவுரையும் ஆற்றிய நம் அன்பு தந்தை அவர்களுக்கு சகாயராஜ் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நம் சங்க விழாவில் முன்வைத்து நமக்கெல்லாம் நல்லதொரு ஆலோசனை வழங்கிய ஐயா திருமதி ஜேக்கப் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்மோடு இருந்து நமக்கெல்லாம் நல்வழி காட்டிய பாசமிகு அண்ணன் ஐ புஷ்பராஜ் செயலர் கத்தோலிக்க சங்கம் தமிழ்நாடு அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். திருச்சி மறைமாவட்ட கத்தோலிக்க சங்கம் நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நம் அழைப்பை ஏற்று நம் பங்கில் இயங்கி வரும் பங்கு பேரவை பொறுப்பாளர்களுக்கும் அன்பிய ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நம் பங்கில் இயங்கி வரும் அனைத்து பக்த சபைகள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். விழாவில் நம்மையெல்லாம் மகிழ்விக்கும் வகையில் நடனமாடிய மழலை செல்வங்களுக்கு அவர்களை அனுப்பிய பெற்றோர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று 15ஆம் ஆண்டு விழா கொண்டாடும் கத்தோலிக்க கிளை சங்க பொறுப்பாளர்கள் உறுப்பினர்கள் அனைவரும் திருச்சி மறைமாவட்டத்தில் எந்த ஒரு நிகழ்வுகள் நடந்தாலும் பணிப்பொறுப்பு கொடுத்தாலும் ஒரு 5 பேர் வர சொன்னாலும் நாங்கள் 10 பேராக தான் வருவோம். 5 நிர்வாகிகள் வர மாட்டோம், எங்களோடு இருக்கும் உறுப்பினர்கள் வருவோம், நாங்கள் கிளையாக தான் இருப்போம் என்று அந்த பங்கு கிளை சங்க தலைவர் பிரசாத் அவர்கள்
தூணும் ஆலமரமாக இருந்து சங்கத்தை வழிநடத்துபவர்களுக்கு, உறுப்பினர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நமக்கு இப்போ யூடியூப் வழங்கிய ஆனந்த் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் அழைப்பை ஏற்று பக்த சபைகள், இயக்கங்கள், சங்கங்கள், பங்கு இறைமக்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். லைட் செட்டிங் அமைத்து கொடுத்த விஜி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ஒவ்வொரு வருடமும் எங்கள் அழைப்பினை ஏற்று ஒளிப்பதிவு செய்து வரும் அன்பு சகோதரர் திருவாளர் ஆனந்த் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்துகிறோம். சோபித சுந்தர ரோமைராயனுக்கு ஜெய ஜெய பாடுவோமே. சோபித சுந்தர ரோமைராயனுக்கு ஜெய ஜெய பாடுவோமே. என்னில மீதியில் நன்மை ரூபனே, எத்திசையும் சத்திய காக்கும் சுத்த வீரனே. இன்னில மீதினில் நன்மை ரூபனே, எத்திசையும் சத்திய காக்கும் சுத்த வீரனே. இயேசுவரன் ஆசி பெற்ற எங்கள் ஆயனே, இயேசுவரன் ஆசி பெற்ற எங்கள் ஆயனே. சோபித சுந்தர ரோமைராயனுக்கு